நாம் துதிப்போம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உன்னை அன்றி யாரை பாடுவேன். இயேசுவையா உந்தனது உள்ளம் பொங்குதே. இயேசுவையா உந்தனது உள்ளம் பொங்குதே. நாங்கள் வந்திருக்கிறது நன்மை கேட்டு நாங்கள் விசுவாசிக்கும்படியாக இந்த 4 வார்த்தையோடு நீங்க 5வது வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம். அன்பு இயேசு சுவாமி, நாங்கள் உங்களுடைய நாமத்தை மாத்திரமே ருசி பார்க்கும்படியாக 4 வார்த்தை முடித்து 5வது வார்த்தையில நீங்க வெளிப்படும்படியாகவும் நீங்க பேசும்படியாகவும் உங்களை அழைக்கிறோம். எங்களுடைய மன சிந்தனைகள் அதற்கு ஏற்றாற் போல நீங்க எங்களை வடிவமைத்து கொடுத்து நீங்க எங்களோடு பேசும்படியாக நாங்கள் அதை போன்று அதன் மூலமாக நீங்க ஒரு மகிழ்ப்படுவதை கேட்கிறார். உங்கள் ஜபங்களை விடப்ப அங்கீகரித்து படித்தார். புதிய கன மகிழ்வாக சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் வசிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவநாமத்தில் 13வதாக கிறிஸ்துவுக்கு அன்பான தேவசனே தாகமாய் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 வார்த்தைகளுக்கு மேல போச்சுனாவே எல்லாரும் தூக்கம் வரும். கேட்டது 4வது வார்த்தை முடிஞ்சு 5வது வார்த்தைக்கு வந்துட்டோம். 4வது வார்த்தையிலே பாதி தூக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 5வது வார்த்தை ஒன்று அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தெளிவாக்கிக்கலாம். சரி, இந்த இடத்துல வாசித்த யோவான் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கல. என்ன நிறைவேறணுமாங்க? வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவசனமே இதுல இந்த தினத்துல ஒரு 2 தலைமுறைக்காக எடுத்த தாகமாக சொல்லி, ஆனா காலையில அப்புறம் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னாங்க. 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னோடனே சரி ஓகே சுருக்கமாக முடிச்சுக்கலாம். அதனால சின்னதாக நம்ம சுருக்கமாக முடிச்சுக்கலாம். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரர்களே, மனித தன்மைக்கேற்ற ஒரு சான்றாக இதை நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித தன்மை ஏற்றுதான் உலகத்திற்கு வந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. இதுல ஒரு மத்திய விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பசியோடு இருப்பதை நாம் பார்க்கலாம். வாசிங்கள. மத்திய விசேஷம் 4:2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. போடுங்க. நம்ம இப்ப 2 நாள் எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு நாள்? நான் தப்பா சொல்லிக்கலாம். 38. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தியானித்திருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக தியானித்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த வாரம் திங்கட்கிழமை பசுத்த வாரமாக நம்ம தியானித்து இருக்கிறோம். இதுல இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். என்ன விசேஷம்? நேற்று தினத்துல கடவுள் தான் செஞ்சிருப்பாரு, வழிகாட்டிருப்பாரு. நான் இப்படிதான் இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு வழிகாட்டி சென்றாரு. இன்றைக்கு ஆண்டவர்
எங்க இருக்கிறார்? கெத்செமனே தோட்டம் தானே? இல்ல, கெத்செமனே தோட்டம் தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்காரு. ஆமாவா? அப்போ கொல்கத்தா மலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த அதுதான் நம்ம தியானத்துக்கு கொண்டிருக்கிறோம். எந்த தினத்துலதான் நமக்கு என்ன கிடைக்கிறது? ரட்சிப்பு, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய தேவன் ஆட்டுக்குட்டியாக இன்றைய தினத்துல நம்முடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கின்றார். பின்னாடி தான் நம்ம போக வேண்டாம், முன்னாடியே போவோம். இதுல மனித தன்மைக்காக ஒரு சான்றாக இருக்கக்கூடியது பசி. இதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக கலைப்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். இளைப்படைந்தவராய் உட்கார்ந்தார். இது இரண்டாவது. மூன்றாவதாக நம்முடைய துயரங்கள் எல்லாம் கடவுள் பார்த்துக் கொண்டிருக்கிறாரா என்றால் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33, 34, 35 மாத்திரம் வாசிங்க. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாருங்கள். இயேசு கண்ணீர் விட்டார். மூன்றாவதாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியங்கள் கடவுள் செய்தாரா? எல்லாம் 4வது வாரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ஏழை ஏழை ராமா சபத்தாரி என்று சொல்லி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சத்தமா கூப்பிடுவார். சத்தமா கூப்பிட்டு அதோடு விடாம 5வது வாரத்துல தாகமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. அவருடைய தாகம் எதை தீர்த்து கொடுக்கிறது பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் மனிதனாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற சான்று இதுதான். தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சிந்தி உலக மக்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கின்றார். அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல இருக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? ஈட்டியால குத்துறாங்க. ஒருவேளை அந்த ரத்தம் வரல அப்படின்னா நீங்க சுவிசேஷம் படிக்கும் போது, மற்ற சாப்டர்லாம் படிக்கும் போது சொல்லுவாங்க கடல் பாசி சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு அட்டை வரும் தெரியுங்களா? வீட்டில் இந்த இடத்துல தெரியும் அட்டைப்பூச்சி தெரியுங்களா? தண்ணி இருக்கக்கூடிய அட்டைப்பூச்சி. அந்த அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல வந்து டச் பண்ணும். டச் பண்ணிச்சேன்னா அது ஏரியா தான் அதிகமாக இருக்கும். உடம்பை டச் பண்ணிச்சேன்னா அது என்ன பண்ணுமா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்தத்தையும் என்ன செய்யணுமா? உறிஞ்சிருக்கும். ஒரே ஒரு டிராப் கூட விடாம உறிஞ்சிருக்கும். அதுதான் அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய எலும்புல கொத்துறாங்க. கொத்துன போது என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் ரத்தம் வந்தது, அதுக்கு அடுத்தது தண்ணி வந்தது. அப்போ என்ன நடந்திருக்காங்க? கடல் பாசையை கொண்டு அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்தத்தையும் எடுத்துருக்காங்க. அதனாலதான் அங்க தண்ணி வருது. இதுதான் இது மனிதனாக அவர் சான்றை கொடுக்கின்றார். இரண்டாவதாக தீர்க்க தரிசனங்கள். இப்ப நம்ம வாசித்த வார்த்தையின் பிரகாரம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக இருக்கின்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19:27 வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34 வருஷம் வாசிங்களா? மத்திய 27:34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை வாங்கி ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதை அவர் ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். ஏன் அது மனதில்லாது இருந்தார் என்று சொன்னால்,
பழைய ஏற்பாடு காலத்துல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றபடியாக இதை செய்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதங்கள் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 21வது வசனம் 61 69 21 வாசிங்க. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள். இதுக்கு ரெண்டுமே பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக கடவுள் வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கு இரண்டாவதாக தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மூன்றாவதாக கடவுளுடைய பிரசன்னத்தை நாடிய தாகம். அதாவது அவருடைய வார்த்தைகள் இப்ப நம்ம கேட்டிருக்கோம், 4 வார்த்தை கேட்டோம். 5வது வார்த்தையாக தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் சொல்லிட்டாரு. 4 வார்த்தைகளும் கடவுளுடைய பாடுகளை கொடுத்தோம், மற்றும் உறவுகளை கொடுத்தோம், நண்பர்களை கொடுத்தோம் இருக்கும். 5வது தான் தலைக்கின்று கேட்கிறாரு, தாகமா இருக்கிறேன் அப்படின்னு. இதுல சங்கீதங்கள் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1-2 மாத்திரம் வாசிக்கிறார். 42 1-2. மானானது நீர்நுழைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். நான் எப்போதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். அப்போ தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கிறது என்றால் அவருடைய பிரசன்னத்தினாலே அவருடைய தாகமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த சகோதரிகளே, அவருடைய வார்த்தையானது தேவனுடைய வீடாக இருக்கக்கூடிய இந்த திருச்சபை நிரம்பி இருக்க வேண்டும். எப்போதுமே தன்னுடைய வார்த்தைகள் உண்மை என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, சங்கீதங்கள் புத்தகம் 63:1 வாசிங்க. சங்கீதங்கள் புத்தகம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அதுக்கு மேல அவங்க பத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் பார்க்கும்போது என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பான தேவசனமே, திருச்சபையானது எப்போதுமே வைத்துக் கொண்டுதான் இருக்கும். திருச்சபையில் இருக்கக்கூடிய நாம் அதை பற்றி கொண்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கின்றார். ஏனென்றால் அவர் மனிதனாக வந்தார், தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக செய்தார். மூன்றாவதாக அவருடைய தாக்கமானது திருச்சபையில எப்பொழுது நிறைந்திருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னம் எப்போது நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார். 4வதாக மனிதரின் மனம் திரும்புதலை விரும்பிய ஒரு தாக்கமாக இது இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவசனமே, இதுல நம்ம வாசித்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறார். யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அது 11 வாசிக்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவசனமே, ஒரு சமாரியன் ஸ்திரீ, சமாரியன்னா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சமாரியன் என்றால் யார்? சமாரியர்கள் என்றால் என்ன? நல்ல சமாரியன் ஒன்று கதை இருக்குங்களா? நல்ல சமாரியன் ஒன்று இருக்கு. அங்க நல்ல சமாரியன் கடவுள் சொல்றாரு, இங்க சமாரிய பெண் சொல்றாரு. சமாரிய பெண், நல்ல சமாரியன் சொல்லும் போது ஜெருசலேமில் இருந்து நல்ல சமாரியன் கீழே வராரு. ஜெருசலேமில் இருந்து நல்ல சமாரியன் கீழே வரும்போது தான்
அடிபட்டிருக்க பார்த்து அவனுக்கு உதவி செய்யறாரு. ஆனா இந்த இடத்துல கடவுள் அங்க போறாரு. எங்க போறாரு? எருசலேம் விட்டுட்டு சமாரியர் இடத்துக்கு போறாரு. சமாரியர் என்றாலே திருடு, கொள்ளை இதற்கு பேர் போனவர்கள் சமாரியர்கள் என்றாங்க. அதனாலதான் சமாரியர்கள் என்றாலே அவர்களுக்கு ஒரு அடிமையான ஒரு வார்த்தை தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் மாற்றுகின்றார். நல்ல சமாரியர் என்று சொல்லி அவருக்கு பெயர் வைக்கின்றார். இந்த இடத்துல சமாதிரியான பெண் என்று சொல்லி அவர்களை குறிக்கின்றார். அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு தண்ணியை கொடுக்கின்றாரு. அந்த ஊருக்கும் நல்ல தண்ணியை கொடுக்கின்றாரு. நீங்க அப்படியே வாசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34, 37, 38 வாசிக்கிறார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நம்ம விசுவாசிக்கிறவர்கள் நிறைய போகிற நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. கிறிஸ்துவுக்கு அன்பான தேவசனமே, இந்த 29வது வசனத்துல இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஏனென்றால் கடவுள் விரும்புகிறது என்னவென்றால் மனிதனிடத்துல மனம் திரும்ப வேண்டும். நேற்று தினத்துல கூட ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. யாருக்கு? நேற்று தினத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படிதான் இருக்கும்போது நான் நிறைய கேள்வி கேட்கிற மாதிரியே போயிட்டு. நேற்று யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு? யூதாஸ் காரியத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரா? ஏன் வாய்ப்பு கொடுக்கிறாரு? வேத வாக்கு நிறைவேறும்படியாக செய்யணும். அதே பிரகாரம் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவன் அப்போ கூட மனம் திரும்பல. மனம் திரும்பாததுனால நேற்று நைட்டு காட்டி கொடுத்துட்டான். இந்த தினத்தில் அவர் சிறுவர்கள் தொங்கிட்டு இருக்காரு. தொங்கும் போது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கடவுள் 5வது முறை 5வது வார்த்தையாக இதை நமக்கு வைக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் வாய்ப்புகள் நிறைய கொடுத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர் மனதில்லாத இருந்தாங்க என்று சொல்லி வேதத்தில் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய பழிப்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானம் யார் மேல வந்தது? கடவுள் மேல் தான் வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரட்சிப்பு கொண்டு வந்தது யாருன்னா கடவுள் தான். அந்த கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடியது என்னவென்றால், முதல்ல ஒரு மனசுல இருக்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற்றும்படியாக செய்கிறோம். 3வதாக ஒரு திருச்சபையில தங்க வேண்டும், திருச்சபைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகின்றார். 4வதாக மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றார், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. அன்பு சகோதரிகளே, இதை அனைத்தையும் கடவுள் நமக்காக செய்து கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம பார்க்கும்போது, ரஷ்யா உக்ரைன் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்ததுதான். ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் பாலஸ்தீனம், அப்புறம் இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் போர். நான் தனித்தனியா சொன்னேன், நீங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறாங்க. ஃபர்ஸ்ட் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுட்டாங்க. ஏன்னா அந்த நோட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்காக சண்டை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலும் பாலஸ்தீனும் சண்டை போட்டுட்டாங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களையும் அடிக்கும்படியாக செய்தாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரான்ல ஒரு அனைவருக்கும் தெரியும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானோட போர் கொடுத்து கொண்டிருக்காங்க. இது ஏன் கொடுக்கிறாங்க என்றால், மனிதர்களுக்கு வல்லரசு என்ற ஒரு பேர் வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகத்தில் நான் தான் முதன்மையானவன் என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர்களுக்கு ஒரு தாகம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அந்த தாகத்தை விரும்பவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகத்தில் வந்தார், கடவுளோடு இணைந்தார். அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணிகளில் நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். இந்த போரானது எதற்கு என்பதை நான் சொல்லிட்டேன். ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வல்லரசாக வேண்டும், தான் தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துல கோடிக்கணக்கான மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன எதுக்காக என்றால் குடி தண்ணி கிடையாது. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல என்றால், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்தது, கரெக்டுங்களா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் வந்தது கொஞ்ச நாளுக்கு முன்பதாக. காஷ்மீர்ல பிரச்சனை வந்ததுனால வார் வந்தது. அப்போ காஷ்மீருக்கு போகக்கூடிய சிந்து நதியை அடைத்து விட்டார்களா இல்லையா? சிந்து நதியை அடைத்துட்டாங்கன்னாக்கா காஷ்மீர் தண்ணி போகலாம், அதை அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு ஈரான்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எரிபொருள்கள், அதாவது ஆயில் எண்ணெய் பொருட்கள் வரக்கூடிய கப்பல்கள் ஜலசந்தி என்று சொல்லக்கூடிய இடத்துல அடைச்சிட்டாங்க. நமக்கு மாத்திரம் இல்லை, உலக நாடு முழுவதும் அந்த இடத்துல இருந்து தான் செல்சல் அடைந்தோம். அங்க வந்துதான் மற்ற இடத்துக்கு போகணும், ஜலசந்தி இருக்கு. அந்த இடத்துல ஈரான்காரங்களாம் செஞ்சுட்டாங்க, அடைச்சிட்டாங்க. அடைச்சது பிறகு நம்ம ஆளு போய் பேசுறாங்க, எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஆயில் கொண்டு வரதுக்கு வாங்கி கொடுங்க. அப்போ நீங்க வேற எங்கேயாவது வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரஷ்யா கிட்ட வாங்கும்போது ரேட் ஏத்துறாங்க. அதனாலதான் அங்கேயோ போர் நடக்குது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்புகள் எரிவுகள். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஆகுது, ஒரு மாசம் மேல ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நிறைய இடத்துல கேஸுக்காக நிற்கிறோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு இது ஒரு தாகம் இருக்கின்றது. உலக நாடுகள் ரட்சகர்களாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் மனுஷனா வந்தாரு. தீர்க்கதரிசி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் கஷ்டப்பட்டாரு. மனுஷன் திரும்ப கிறிஸ்துவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு வாக்கையை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதனோ தன்னுடைய மீறுதல்களை மீறி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கின்றது. சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம், முடிக்கலாம். சங்கீதம் 22:15. கடவுள் கடைசியாக அதை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மரண சூழல போடுகிறேன் என்று சொல்லி முடிக்கின்றார். 3 வசனம் மாத்திரம் சொல்லி நான் முடிக்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் மாத்திரம் வாசிங்க. இன்னொரு ஏசாயா புத்தகம் 52:1 கையில் வச்சுட்டு 42:2 மட்டும் வாசிங்க. அதுக்கப்புறம் ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1வது வசனம். பணமின்றி அதே மாதிரி 22 வெளிப்படுத்த சுவிசேஷம், வெளிப்படுத்த புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்களா, முடிக்கலாம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளப்படுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தாகத்தை முடித்துக் கொள்கின்றார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தாகத்திற்கு தண்ணி கொடுக்கின்றாரு. ஒருவேளை தேவைப்பட்டால் இலவசமாக நான் கொடுக்கிற வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் வருவதற்கு மனம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தாகம். உலக மக்கள் ரட்சகர்களாக கொண்டு வர வேண்டும், மக்கள் திருந்துவதற்காக ஒரு டைம் கொடுக்கிறாரு. அதை நம்ம புரிந்து கொண்டு அதற்காக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கலாம். கர்த்தர் தாமே எல்லாரும் ஆசீர்வதித்து வைத்துவராக. ஆமென். கண்களை மூடி நாம் செபிப்போம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்ய நன்றி தகப்பனே, இந்த
மதிய வேலையில் நோக்கி தியானிக்க நினைக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அன்பு தகப்பனே, நாங்கள் இந்த 5வது வார்த்தையை தியானிக்கும் போது நீர் எங்களோடு உடன்பட்டு பேசுகிற இந்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். நீங்க மனிதனாக தீர்க்கதரிசி நிறுவனப்படியாக நீர் எங்களை மீண்டும் ரட்சப்பட்டவராக கொண்டு வரும்படியாக வாய்ப்புகள் கொடுத்து நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீரை எங்களுக்காக ஆயத்தமாக வைத்திருக்கிறீங்க. 2ஆம் வருகையில் நாங்கள் அதை எதிர்பார்த்தபடியாக நீர் எங்களோடு பேசின இந்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய மன சிந்தனைகள் அது ஏற்றாற்போல் நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. துதிக்கான மகிழ்ச்சியாக சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கிறார்கள்.